பெரிய ஏரியின் கரையில் எலி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு 3 நெருங்கிய நண்பர்கள், காகம், ஆமை, மான். இவைகள் 3ம் எலிக்கு நண்பர்கள். ஒரு நாள் அந்த மான் மேய்ந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஒரு வேடனின் வலையில் சிக்கி கொண்டு விட்டது. அதை கண்ட காகம் உடனே பறந்து சென்று எலியிடமும் ஆமையிடமும் செய்தி சொல்கிறது. எலி தன் கூரிய பற்களால் வலையை அறுத்து மானை விடுவிக்கிறது. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது வேடன் வருவதை கண்டனர். காகம் பறந்தது, எலி வலைக்குள் புகுந்தது. மான் வேகமாக ஓடியது. ஆனால் மெதுவாக சென்ற ஆமை வேடனிடம் சிக்கி கொண்டு விட்டது. வேடன் ஆமையை ஒரு பையில் போட்டு தன் தோளில் சுமந்து சென்றான். தன் நண்பனை எப்படியாக காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி தன் நண்பனை காப்பாற்ற எலி ஒரு யோசனை சொல்கிறது. மான் வேடன் செல்லும் வழியில் செத்தது போல படுத்துக்கொண்டது. காகம் அதன் கண்களை கொத்துவது போல நடிக்கிறது. இதை கண்ட வேடன் ஆமையை விட ஒரு மான் கிடைத்தால் இன்னும் லாபமாயிற்றே என்று ஆசைப்பட்டு ஆமை இருந்த பையை கீழே போட்டுவிட்டு மானை துரத்துகிறான். அந்த நேரத்தில் எலி விரைந்து சென்று பையை அறுத்து ஆமையை விடுவிக்கிறது. வேடன் நெருங்கி வருவதற்குள் மான் துள்ளி எழுந்து ஓடிவிட்டது. வேடன் ஏமாந்து போய் வெறும் கையுடன் திரும்புகிறான். நட்பின் வலிமை என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஆபத்து வரும்போது மற்றவர்கள் ஓடி வந்து உதவுவதே உண்மையான நட்பு. சரியான திட்டம் எது என்றால், பலத்தால் செய்ய முடியாததை ஒரு நல்ல திட்டத்தால் சாதிக்கலாம். பலம் கொண்ட வேடனையும் ஒன்றுபட்ட நண்பர்கள் தங்கள் அறிவால் வெல்ல முடியும் என்பதே இந்த கதையின் சாரம்.